Hallelujah. Thank you, Jesus. Amen. Welcome to another day of praying. இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இந்த நாளிலும் இடைப்படட்டும். எல்லா சோர்வுகளை கர்த்தர் மாற்றி போடட்டும். Hallelujah. Let God give us a new vision, a new dream. Hallelujah. Oh, new encounter, a new word. Hallelujah. Oh, கர்த்தர் இந்த நாளில் புதிய காரியங்களை செய்யட்டும். Hallelujah. Thank you, Jesus. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சொல்லுவோம், ஆண்டவரை பார்த்து சொல்லிக்கொண்டே இருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட நாளை இடைப்படட்டும். Let God minister to each one of us. அப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாளில் தொடர்ந்து நம்ம மத்தியில் செய்யட்டும். Hallelujah. Thank you, Jesus. Amen. இந்த நாளில் கூட we're going to worship God for some time. கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதனை செய்வோம். So we have John Milton with us, and I'm going to ask him to lead us in a time of worship. Thank you, Lord. Thank you, Holy Spirit. We will continue to be in the attitude of worship. The பரலோக தேவனை நோக்கி நாம் சில நிமிஷங்கள் பார்த்து அவரை ஆராதித்து துதித்து அவருடைய சமூகத்துல நாம் அவரை நோக்கி பார்க்க போகிறோம். Hallelujah. ஆராதனைக்கு உரியவர் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். Hallelujah. The God who is worthy of our worship. Hallelujah. Thank you, Holy Spirit. ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு நீர் இடைப்படும் அப்பா. Hallelujah. Now is the time to worship. Now is the time to give. Just as you are to worship. Just as you are before your God. One day every tongue will confess you are God. One day every knee will bow. Still the greatest treasure remains for those who gladly choose you now. One day every tongue will confess you are God. One day every knee will bow. Still the greatest treasure remains for those who gladly choose you now. Now is the time to worship. Come, now is the time to worship. One day every tongue will confess you are God. One day every knee will bow. Still the greatest treasure remains for those who gladly choose you now. One day every tongue will confess you are God. One day every knee will bow. Still the greatest treasure remains for those who gladly choose you now. உம்முடைய சமூகத்துல நாங்கள் ஆண்டவரே வந்திருக்கிறோம் அப்பா. We worship you, O God. We lift your name on high, O Lord. Every knee shall bow and every tongue shall confess that you are the Creator, you are the Lord, you are the King of Kings, and you are the Lord of Lords. Thank you, Holy Spirit. அற்புதங்கள் செய்கிறவரே, அதிசயங்கள் செய்கிறவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும், எல்லா முழங்கால்களும் முடங்கும். இயேசுவின் நாமத்திற்கு முன்பாக வானாதி வானங்களை உண்டாக்கின தேவனே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, we worship you, O Lord. We come before your throne, O Lord. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஆவியானவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஐயா. எங்களை ஆண்டவரே தெரிந்து கொண்டீரே. ஆண்டவரே, எங்களை ரட்சித்து கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் தெரிந்து கொண்டீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
மகனாக மகளாக எங்களை அழைத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நீர் எங்களை மாற்றினீரே, உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய இரத்தத்தினால் நீர் எங்களை கழுவி ராஜா அப்பா. பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக எங்களை ஆண்டவரே ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நிறுத்தின உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே உமக்கு அன்பு செய்கின்றோம். சொல்லுவோமா? ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க செய்தீ, மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க செய்தீ, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும், ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும், மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். இயேசுவே மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போது, இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கிறோம் ஐயா. இயேசுவே பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம். சகலமும் படைத்த வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. வானத்தையும் அந்த சராசரங்களையும் உண்டாக்கின தேவன் நீர் என்பதை ஆண்டவரே, இந்த மாலை வேளையில இரவு வேளையில நாங்கள் ஆண்டவரை அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, சகலமும் படைத்தவர், சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர்,
உம்முடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, உம்முடைய வார்த்தையிலே அதிகாரம் உண்டு ராஜா. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்று எவீருவை பார்த்து சொன்னீங்களே ராஜா. Father Lord, you looked at Jairus and told him, do not be afraid, only believe. Do not be afraid, only believe. ஆண்டவரே, அந்த வார்த்தை நாங்கள் நம்புகிறோம் இந்த இரவு வேளை ராஜா. மரித்த தன்னுடைய ஆண்டவரே மகளுக்காக ஆண்டவரே துக்கித்த எவீருவை பார்த்து என் தேவன் நீ சொன்ன வார்த்தை, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு. என் தேவனே, வல்லமையுள்ள வார்த்தைகளை பேசுகிற என் தேவன் நீ. Father Lord, you have the power and authority, oh my Father God, to bring back everything to life, oh my Father Lord. Everything that is dry will come back to life, oh my Father Lord, in this prayer session, oh my Father God. As we intercede, oh Lord, I pray that your word, which has the authority, which has the power, will go forth and do miracles, oh my Father God. Any dead situation will come back to life, oh my Father Lord. Anything dry will come back to life. Hallelujah. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மீதியான வேளையில கர்த்தர் எங்களை நடத்துங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Hallelujah. Amen. Amen. Jesus. Hallelujah. அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. Oh Jesus, I could just sense such an anointing that is just filling every one of us. Hallelujah. Thank you Jesus. Let's just receive it. Hallelujah. தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிற நம்முடைய இந்த இடங்களில் Hallelujah. தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே Hallelujah. Oh, let's just receive the touch of God. Hallelujah. தேவ தொடுதலை நம்ம பெற்றுக்கொள்ளும் இந்த வேளையிலே Hallelujah. Oh Jesus, in every areas of our lives. Hallelujah. Lord, we pray that you will touch, oh God. Hallelujah. That you will touch, oh God. Hallelujah. Oh, we thank you. Oh, we thank you, Daddy. We praise you, Jesus. Hallelujah. ஓ அப்பா உமக்கு நன்றி நன்றி கர்த்தாவே. வாழ்க்கையின் பல பகுதிகளில் ஆண்டவரே கர்த்தாவே நீங்க ஆண்டவரை சரி செய்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரே வாழ்க்கையின் பல பகுதிகளில் நீ உயிரடைய செய்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரே வாழ்க்கையின் பல பகுதிகளில் கர்த்தாவே ஹalleluya. ஓ ஜீசஸ் உம்முடைய திட்டங்களை ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே hallelujah. We open up our lives, oh God. Open up our eyes, our hearts, oh God, Jesus, to receive that touch from you. ஆண்டவரே வல்லமையின் தொடுதலை இந்த வேளையிலே ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. Lord, either you touch us or we touch you, oh God. Hallelujah. That there be a greater, Lord, a transformation, oh God, that can take place. Hallelujah. There is a greater divine exchange, Lord, that takes place, oh Father God. Hallelujah. இந்த வேளையில் உம்முடைய கரத்தை நீட்டி ஒவ்வொரு மேலும் தேவ வல்லமை, தேவனுடைய ஆண்டவரே வல்லமையின் கரம் வருவதற்காய் நன்றி கர்த்தாவே. Thank you Father. Thank you Jesus, oh God. Hallelujah. Oh, we thank you Father God. We praise you. Hallelujah. அபிஷேகம் இந்த நாளில் நுகங்களை முறிப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you Jesus for the anointing breaks every yoke. Hallelujah. உம்முடைய வாழ்க்கையின் ஆண்டவரே நுகங்களை பாடுகளை கர்த்தாவே இந்த நாளில் முறித்து போடுவதற்காய் நன்றி. Thank you Jesus. Hallelujah. Thank you Father God. Hallelujah. பெற்றுக்கொள்ளும் தேவனுடைய வல்லமையின் தொடுதலை பெற்றுக்கொள்ளும் இந்த வேளையில் Hallelujah. Oh Jesus. Hallelujah. Whatever is happening in our lives, oh, nothing is hidden from the eyes of God. Hallelujah. இந்த வேளையில் தேவ வல்லமை கடந்து வரட்டும் ஒவ்வொரு மேலும் தேவ வல்லமை கடந்து வரட்டும். Hallelujah. ஒவ்வொருவரையும் நீ தொடுவீராக. Hallelujah. Lord, let the mighty hand will come and rest upon everyone, oh God. Hallelujah. ஆமென் ஆமென் ஆண்டவரே. ஹalleluya. பலவீனங்கள் இந்த நாளில் மாறுவதற்காய் நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே சோர்வுகள் மாறுவதற்காய் நன்றி கர்த்தாவே. Oh, thank you Jesus. Every depressing spirit, oh God. Oh Jesus, we thank you because it leaves right now in Jesus mighty name, oh God. Oh Jesus, hallelujah. Oh, because the spirit of God, oh, is working, oh God. Hallelujah. Oh Jesus, hallelujah. தேவ ஆவியானவர் கிரியை செய்கிறபடினால ஆண்டவர் எல்லா சோர்வான ஆவிகளை ஆண்டவரே இந்த வேளையில கர்த்தாவே நீக்கி போடுகிறீர். We thank you Jesus. Hallelujah.
Oh, we thank you, Father God. Hallelujah. Thank you, Jesus. Oh, mighty Father God. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. Hallelujah. நன்றி கர்த்தாவே. இந்த நாளில் Hallelujah. ஆண்டவர் ஒரு வித்தியாசமான காரியத்தை நம்மத்தில் செய்யணும். Hallelujah. Oh, எத்தனை பேர் நம்ம விருப்பப்படுகிறோம்? How many of us are going to desire that God will do something different, something unique, something new? Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. நன்றி கர்த்தாவே, நன்றியோடு மெத்துக்கு. ஒருவேளை ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தில் ஏவினாருன்னு சொன்னா just 1 minuteல ஒரு பிரேயரை குயிக்காக பண்ணுங்க. We're going to get into the word. Hallelujah. கர்த்தர் இந்த நாளில் ஒரு புதுமையை நம்மத்தில் செய்யட்டும். Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Father. Thank you, Jesus. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நாள்ல நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த புதுமையான காரியத்தை எங்களுக்கு நீங்க காட்டுங்க ராஜா. எங்க ஆவியில கர்த்தாவே ஒரு உற்சாகத்தை கொடுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, உண்மையாவே உம்மை தொழுவதற்கும், உண்மையாவே உம்மை நாங்க உம்மை ஆராதிப்பதற்கும், உண்மையாவே உம்மோடு கூட நெருங்கி ஜீவிப்பதற்கு எங்களுக்கு கிருபை கொடுங்க ராஜா. பெரிய காரியங்களை செய்வீராக கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நேரத்தை கர்த்தாவே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. நீர் செய்ய நினைத்த காரியம் ஒரு நாளும் தடைப்படாது என்று வேதத்துல வாசிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்க மத்தியில நீர் அப்பா ஊற்ற சித்தமா இருக்கிற அந்த ரிவைவல் ஃபயர் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, எந்த காரியம் தடைப்படுத்த முடியாது கர்த்தாவே. எங்க வாழ்க்கையில ஒரு புதிய அனுபவங்களை எங்க வாழ்க்கையில கொடுக்கிறதுக்காக கொடான கூடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்ப இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. Amen. Amen. Hallelujah. Amen. Surely, today is a day that the Lord has made. Amen. இந்த நாளில் கர்த்தர் நம்மை இந்த நாளை நமக்காய் உண்டாக்கி இருக்கிறார். Amen. இந்த நாளில் அவர் செய்ய நினைத்த காரியம் ஒரு நாளும் தடைபடாது. Nothing can stop or thwart or change or alter the plan, the perfect plan that God has for us. Amen. Amen. Praise God. இந்த நாளினுடைய தலைப்பு நம்ம எல்லாம் பார்த்திருப்போம். It's a day of restoration. Amen. இந்த நாளில் கர்த்தர் நம்மை மீட்கும்படியாக Hallelujah. Oh Jesus. Hallelujah. முன் நிலைமையில திரும்ப நம்மை கொண்டு வரும்படியாக தேவன் விரும்புகிறார். Praise God. விண்டோஸில் பார்த்தோன்னா ஒரு செட்டிங் இருக்கும். to get the windows to the good, the previous good configuration. Amen. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நல்லா வேலை செய்து கொண்டிருந்த அந்த கான்ஃபிகரேஷனுக்கு நம்ம கம்ப்யூட்டர்ஸ் போக வேண்டும் என்று சொல்லி ஒரு செட்டிங். It is a situation or a status that we can always go back to. இப்படி தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்கு நம்ம திரும்ப கொண்டு போகும்படியாக தேவன் விரும்புகிறார். when God created the heavens and the earth, அந்த டைமில் எல்லாம் ஒழுங்கின்மையாக இருந்தது. everything without order. But God brought an order in order to restore His kingdom, in order to restore His plan, His perfect plan. Hallelujah. Amen. அந்த நாட்களில் கர்த்தர் ஒழுங்கின்மையுமாக இருந்த இந்த உலகத்தை ஆண்டவர் சீர்படுத்தினார். Hallelujah. ஆண்டவர் என்ன பண்ணார், சீர்படுத்தினார்னு சொல்லி பார்க்குறோம். Amen. Perfect ஒரு கண்டிஷனுக்கு ஆண்டவர் கொண்டு வந்தாருன்னு சொல்லி பார்க்குறோம். We all know the first Adam that God created, fell from the grace of God, and therefore, it was all, everything was messed up. Amen. எல்லாவற்றையும், ஒரு பாவம் நிறைந்த, அநீதி நிறைந்த ஒரு காரியமாய் மாறி போனதை பார்க்கிறோம். Amen. The perfect thing that God has done, is no longer perfect anymore. Hallelujah. அப்படிப்பட்ட பாவத்தின் காரணமாக அதெல்லாம் குலைந்து போனதை நம்ம பார்க்கிறோம். Amen. ஆனாலும் கூட கர்த்தர் அந்த நாளில் ஆண்டவர் உருவாக்கின அந்த நாளில், ஆண்டவர் சிருஷ்டித்த அதே நாளில் கர்த்தர் இந்த நாளில் இரண்டாவது ஆதமாக இயேசு கிறிஸ்து வருவார். இந்த உலகத்தை வந்து அவருடைய அன்பினால, அவருடைய ஆண்டவர் கொடுத்த சிலுவையில் பட்ட பாடுகளின் நிமித்தமாக, அவன் நமக்காய் சிலுவையில் அடிக்கப்படும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக, அவருடைய மரணத்தின் நிமித்தமாக, அவருடைய உயிர்த்தெழுதின் நிமித்தமாக ஆண்டவர் என்ன செய்ய நினைத்தார்னா, அந்த எதெல்லாம் பெர்ஃபெக்டாக இருந்தது மாறினதோ எல்லாவற்றையும் அந்த சூழ்நிலைக்கு to the original perfect condition, அப்படிப்பட்ட சூழலை கொண்டு போகும்படியாய் இரண்டாம் மாதமாக இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். Amen. He was a second but the last Adam that Jesus came into this world in order to restore what that was lost. Amen. இழந்து போனது, அதாவது இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் இழந்து போனதை தேடும்படியாய் வந்தேன் என்று சொல்லி. What did he lose? He lost the perfect thing that God did on the day of resurrection, on the day of creation. Hallelujah. ஆண்டவர் சிருஷ்டித்த அந்த நாளில் இருந்த அப்படிப்பட்ட ஒழுங்கான ஒரு காரியத்திற்கு
ஒரு சரியான ஒரு நிலைமைக்கு, ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போகும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாவது ஆதாமாக, கடைசி ஆதாமாக வந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆமென். I've given few verses, but I'm not going to spend more time on that. But let's say quickly see this. Luke 19 verse 10 says, "For the Son of Man has come to seek and to save that which was lost." ஆமென். இழந்து போனதை அவர் ரட்சிக்கும்படியாக, இழந்து போனதை தேடவும் அதை ரட்சிக்கும்படியாக, to seek and save that which was lost. Hallelujah. அதுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாவது ஆதாமாக, கடைசி ஆதாமாக வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில கூட ஒருவேளை நம்ம ஆண்டவர் கொடுத்த சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், இல்லை ஆண்டவர் கொடுத்த நன்மையை இழந்து போயிருக்கலாம், ஆண்டவர் கொடுத்த காலங்களை இழந்து போயிருக்கலாம், ஆண்டவர் கொடுத்த தாளந்துகளை இழந்து போயிருக்கலாம், ஆண்டவர் கொடுத்த கிருபைகளை ஒருவேளை இழந்து போயிருக்கலாம், சமாதானத்தை இழந்து போயிருக்கலாம், சுகத்தை இழந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இழந்து போனது அது தேடவும் அது ரட்சிக்கும் தான் வந்தார் என்று சொல்லி. ஆமென். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள்லாம் தொலைஞ்சு போனதோ, எந்தெந்த காரியங்கள்லாம் திருடப்பட்டு போனதோ, whatever that was lost, whatever has been stolen, God has come to seek and to save all those that have been lost. Hallelujah. அவர் திரும்ப தேடி அதை கண்டடைந்து அதை திரும்ப கொடுக்கும்படியாக கர்த்தர் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். முதலாவதாக God restores the joy of salvation. Amen. நம்ம ரட்சிக்கப்பட்ட பொழுது ஆண்டவர் ஒரு சமாதானத்தினால், ஒரு சந்தோஷத்தினால் நம்முடைய வாழ்க்கையை நிரப்பினார், நம்முடைய இருதயத்தை நிரப்பினார். ஹல்லேலூயா. ஒருவேளை அடைய நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில அப்படிப்பட்ட சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷத்தை, ரட்சிப்பின் மகிழ்ச்சியை ஒருவேளை நம்ம இழந்து போயிருக்கலாம். God, first and foremost, He wants to restore the joy of salvation. Amen. இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை, இந்த ரட்சிப்பின் சமாதானத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கும்படியாய் தேவன் விரும்புகிறார். ஆமென். Praise God. ஒருவேளை அப்படிப்பட்ட வேதம் சொல்லுகிறது, எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன்னுடைய ஆதி அன்பை நீ விட்டுவிட்ட என்று சொல்லி. நம்ம எல்லாம் ரட்சிக்கப்படும் பொழுது ரொம்ப சந்தோஷமா அநேக இடங்களுக்கு போய் நம்ம ஆண்டவர் என்னை ரட்சித்தாருன்னு சொல்லி ஒரு சந்தோஷத்தோடு ஒருவேளை மற்றவர்களோடு கூட நமக்கு பகிர்ந்து கொண்டு இருப்போம். We would have shared the joy that filled our hearts when we got saved, when we accepted Jesus Christ. When we came to know the knowledge of Christ, there was a joy, the great joy that just filled our hearts. We began to go and spread, share that joy with everyone. ஆனால் போகிற நாட்களில், நம்ம கடந்து செல்கிற நாட்களில் ஒருவேளை அந்த சந்தோஷத்தை நம்ம இழந்து போயிருக்கலாம், அந்த மகிழ்ச்சியை இழந்து போயிருக்கலாம், அந்த ரட்சிப்பு கொடுக்கிற அந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை இழந்து போயிருக்கலாம். ஆண்டவர் இந்த நாள் என்ன செய்ய நினைக்கிறார்னா, அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நமக்கு திரும்ப கொடுக்க போறார். What it means is that He will renew that salvation. Hallelujah. ரட்சிப்பு என்பது ஏதோ ஒரு நாள் நடந்தது மறந்து போனோம் என்று அல்ல. ரட்சிப்பு, salvation needs to happen every day, every moment of our lives. Amen. ரட்சிப்பு ஒவ்வொரு நாளும் புதுமைப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. The salvation needs to be renewed every day, every moment of our lives. Amen. God wants to restore the joy of salvation. Amen. He wants to restore our health and loss, all of that. There's already verses for that. Amen. இந்த நாளில் அப்படிப்பட்ட இழந்து போனதை திரும்ப கொடுக்கும்படியாக விரும்புகிறார். I just want to share with you maybe one or two things that God just laid on my heart even as I was praying. Number one, God restores our position. Amen. ஒருவேளை நம்ம யார் என்று சொல்லி அறிந்து கொள்ளாமல், இல்லை அறிந்தும் ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு கன்விக்ஷனோடு கூட, அப்படிப்பட்ட உணர்வோடு கூட நம்ம ஒருவேளை வாழ்ந்து கொண்டாமல் இருக்கலாம். But God wants to restore our position. Amen. Praise be to God. Hallelujah. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில், if we read from 11 to 32, we all know கெட்ட குமாரனை குறித்து. He left the father's presence, father's house. He went far away. But when he got his senses back, he was coming back to his father, and he thought to himself, I will no longer be the son of my father, but I would be, maybe a servant, maybe one among the servants. தன்னுடைய யார் என்று சொல்லி ஒருவேளை அவன் உணர்ந்திருந்தாலும், maybe he thought he lost that position. ஒருவேளை தன்னுடைய தகப்பனுக்கு மகன் என்று சொல்லி, தகப்பனுக்கு குமாரன் என்கிற அந்த பொசிஷன் ஒருவேளை இழந்து போனான் என்று சொல்லி நினைத்து வந்திருக்கலாம். ஆனால் அங்கே அவங்களோட தகப்பன் சொல்லுகிறார், வேலைக்காரனா ஆண்டவர் அந்த அந்த கெட்ட குமாரனை ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னை விட்டு தூரமாய் போன அந்த குமாரனை அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை.
தன்னுடைய பிள்ளையாக ஆண்டவர் அங்க தகப்பன் ஏற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம். ஆமென். His position, he retained his position. He gave that position back. Amen. So God restores our position. Hallelujah. கிறிஸ்துவுக்குள் யார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார், நம்மளை பார்த்து நீங்க ஆசாரியர்களா இருக்கிறீங்க, ராஜாக்களா இருக்கிறீங்கன்னு சொல்லி. God calls us kings and priests. To the eyes of God, each one of us are kings and priests. Hallelujah. ஒருவேளை நம்ம ராஜாக்கள் ஆசாரியர்கள் என்று சொல்லி ஒருவேளை நம்ம அப்படிப்பட்ட நிலைமையை மறந்து போயிருக்கலாம். Maybe we thought we lost that position, but God restores our position. Amen. Praise be to God. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னா நாளை நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரே என்ன என்னுடைய பழைய ஆண்டவரை கர்த்தாவே நீர் எதற்காய் என்னை தெரிந்து கொண்டீரோ, எதற்காக என்னை அழைத்தீரோ ஆண்டவரே, எதற்காக என்னை கர்த்தாவே உம்முடைய பிள்ளையாக ஆண்டவரை வேர்பரித்தீரோ கர்த்தாவே, அந்த ஆண்டவரே கர்த்தாவே அந்த ஆண்டவரே சூழ்நிலை அந்த நிலைமையை எனக்கு தாங்க என்று சொல்லி, give me that position, oh God. Give me that position. Hallelujah. Restore that position, oh God. Hallelujah. இந்த வேளையில அப்படிப்பட்ட ஆண்டவரே உம்முடைய குமாரன் உம்முடைய வேலைக்காரன் அல்ல ஆண்டவரே, அந்த தகப்பனுடைய வீட்டில் வேலை செய்தது போல அல்ல, தன்னுடைய குமாரனாகவே எப்படி அவன் அந்த தகப்பனுடைய வீட்டை விட்டு போனானோ அதே நிலைமையில அதே பொசிஷனுக்கு அவனை திரும்ப தகப்பன் ஏற்றுக்கொண்டார் சொல்லி பார்க்கிறோம். God wants to restore our position. Amen. He wants to call us, continue to call us the kings and priests of God. Amen. Praise be to God. And secondly, God restores our life. Life is not just in life that where we breathe in, breathe out. நம்ம ஏதோ சுவாசிக்கிற இன்னொருலா இருக்கிறோம், அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்ல. that everybody lives. இந்த உலகத்தில் வாழ்கிறவங்களாம் அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆமென். ஆனால் கர்த்தர் என்ன நினைக்கிறார்னா மரித்து உயிரோடு எழுந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மரித்து அவருக்குள் உயிரோடு எழுந்திருக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்கிறார்னா நமக்கு ரெஸ்டோர் பண்ணுகிறார். ஆமென். not just an ordinary life, just we breathe and in this world. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் எல்லாரும் அப்படிதான் வாழுகிறாங்க. ஆனால் கர்த்தர் நம்மை வித்தியாசமாய் நம்மை நடத்துகிறவர். ஆமென். Praise be to God. God restores our life. லாசரு மரித்து போன லாசருவை ஆண்டவர் என்ன செய்கிறார்? He restored his life. He died, but he restored his life. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு கொடுக்கபடிய விரும்புகிறார். That we may die to this world, but we will be risen with Christ. Hallelujah. இந்த உலகத்துக்கு மரித்து கிறிஸ்துவுக்குள் உயிரோடு எழுந்திருக்கிற ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்கபடிய தேவன் விரும்புகிறார். He wants to restore that kind of a life. Amen. Praise be to God. அதனால் ஆண்டவர் சொன்னார், நான் ஜீவனை கொடுக்க வந்தேன், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும்படியாய் கொடுக்க வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். And that is the abundance of life, not just to live an ordinary life. Amen. கடைசியாக He wants to restore our ministry. Hallelujah. He wants to restore our ministry. Maybe நம்முடைய தரிசனங்கள் விட்டு நம்ம தூரமா போயிருக்கலாம், but God wants to restore our ministry. In John chapter 21, if you read from 15 to 19, Jesus was speaking to Peter. He is asking Peter, do you love me? பேதுருவை பார்த்து ஆண்டவர் இயேசுக்கு சொல்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? Jesus kept on asking Peter, do you love me? Do you love me? And Peter said, yes, Lord. And finally, but Jesus says, follow me. He says, follow me. என்னை பின்பற்றுவா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். The Peter who was with Jesus, who was part of the ministry of Jesus, who was part of the miracles that Jesus performed in all those 3.5 years. But he's a man who denied Jesus, who went away from God. அவனுடைய ஊழியத்தை விட்டு அவனுடைய அழைப்பை விட்டு கர்த்தரையே மறுதலித்த ஒரு மனிதனாக இருந்த அந்த பேதுருவை ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என்னை பின்பற்றுவா என்று சொல்லி. He restored the ministry of Peter. Hallelujah. அந்த நாளிலே கர்த்தர் பேதுருவை அந்த சபைக்கு கட்டப்படுகிற சபைகளுக்கு ஒரு மூலைக்கல்லாக ஒரு அஸ்திபாரமாக பேதுருவை அங்கே தேர்ந்தெடுக்கிறதை பார்க்கிறோம். Amen. So Jesus restored the ministry that God had for Peter. Amen. Praise be to God. Peter went away so many times. He forgot why God called him to follow him.
அதெல்லாம் மறந்து போன அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஃபாலோ மீ, என்னை பின்பற்றுவா என்று சொல்லி. And he was called, to be the Cephas. Hallelujah, hallelujah. ஆண்டவரே, அவனை நீர் கர்த்தாவே, ஆண்டவரே, உடைய சபைகளை கட்டுகிற ஒரு அஸ்திபாரமாக பேதுருவை அழைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். So God can restore a ministry. நம்முடைய தரிசனங்களை விட்டு, ஆண்டவர் கொடுத்திருக்கிற பாதையை விட்டு ஒருவேளை நம்ம தூரமாய் கடந்து போயிருந்தாலும் சரி, பாதை மாறி சென்றிருந்தாலும் சரி, God can restore our ministry. Praise be to God. Therefore God can restore everything that we may have lost, order that we may have lost in our lives. God can restore that as well. Amen. இந்த நாளில் அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்ய போகிறார். Praise be to God. கர்த்தர் இந்த நாளில் நம்முடைய பொசிஷனை ஆண்டவர் திரும்ப கொடுப்பார். ஒரு பரிபூரண ஜீவனை நம்முடைய வாழ்க்கையில திரும்ப கொடுப்பார். நம்முடைய ஊழியத்தை நம்முடைய வாழ்க்கையில திரும்ப கொடுப்பார், திரும்ப கட்டுவார். ஹalleluya. இந்த காரியங்களை ஆண்டவர் செய்யணும். இதனால் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஆண்டவர் செய்ய வேண்டும். ஹalleluya. இந்த உலகத்தில் பார்க்கிறோம், தேசங்களில் பார்க்கிறோம், எத்தனையோ பேர் கிறிஸ்துவுடைய கிருபையை விட்டு விழுந்து போகிறத பார்க்கிறோம், பாவத்தில் விழுந்து போகிறத பார்க்கிறோம். ஆமென். கர்த்தர் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். இந்த இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகளில், கடினமான சூழ்நிலைகளில் நம்ம எல்லாரும் ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரே என்னுடைய கரத்தினாலே தாங்குங்க, உடைய அபிஷேகத்தினாலே நிறைத்து வழி நடத்துங்க. Lord, that I don't want to fall from the grace of God. அநேக சோதனைகள் வரலாம், அநேக போராட்டங்கள் வரலாம், அநேக தடைகள் வரலாம். ஆனால் அதை எல்லாவற்றையும் மீறி மேற்கொண்டு நம்ம என்ன செய்ய போறோம்னா ஆண்டவருக்காக ஜொலிக்க போகிறோம். we're going to shine for God. Amen. Praise be to God. Amen. Praise God. யாராவது ஒருவர் நம்ம அப்படி எல்லாம் ஜெபத்தில் தரித்திருப்போம். we're going to finish very quickly. Hallelujah. யாராவது ஏவப்பட்டவங்க இந்த காரியங்களுக்காக ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, என்னை கர்த்தாவே எதற்காய் அழைத்திருந்தீரோ, என்னை எதற்காய் தெரிந்து கொண்டிருந்தீரோ, ஆண்டவரே அந்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில நீங்க ரெஸ்டோர் பண்ணுங்க, நீங்க மறுசீரமை பண்ணுங்க கர்த்தாவே. என்னை மீட்டுக்கொள்ளுங்க, அப்படிப்பட்ட காரியத்திற்கு என்னை மீட்டுக்கொள்ளுங்க. ஹalleluya. உமக்குள்ளாய் ஜீவனோடு, பரிபூர்ண ஜீவனோடு இருக்கும்படியாய் என்னை அந்த காரியத்தில் என்னை கர்த்தாவே மீட்டுக்கொள்ளுங்க கர்த்தாவே. ரெஸ்டோர் மீ ஓ காட். ஊழியத்தில் என்னை ஆண்டவரே திரும்ப எடுத்து கட்டுங்க. Restore the very purpose you chose me, oh God. You call me into the ministry. இந்த காரியங்களில் என்னை நடத்துங்கப்பா, ரெஸ்டோர் பண்ணுங்க. ஹalleluya. ஜெபிப்போமா? யாராவது தேவ சமூகத்தில் ஏவப்பட்டவங்க நம்ம ஜெபிப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போம், ஆண்டவரே என்னை ரெஸ்டோர் பண்ணுங்கப்பா, என்னுடைய குடும்பத்தை எல்லாரையும் நீங்க ரெஸ்டோர் பண்ணுங்க என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்போம். ஹalleluya. Thank you Jesus. Hallelujah. அன்பின் ஆவியானவரே, அப்பா கர்த்தாவே, உடைய சமூகத்துல வந்து கர்த்தாவே, அப்ப நாங்கள் எல்லோரும் கர்த்தா ஒருமித்து ஒன்று கூடி கர்த்தா ஜெபிப்பதற்கு நீ தந்த கிருபை காண்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த வேலையிலும் கூட கர்த்தாவே, அப்பா எங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை கர்த்தாவே, அப்பா நாங்க புதுப்பித்துக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, நாங்க வழி விலகி போய் இருக்கலாம், எங்களுடைய கர்த்தாவே, அப்பா மந்த இருதயமாக கர்த்தாவே நாங்க இருந்திருக்கலாம் ஆண்டவரே. எங்களுடைய செவிகள் தினவுள்ளதா ஆழ்ந்திருக்கலாம் ஆண்டவரே. ஆனா இந்த நாளில கர்த்தாவே உம்முடைய சமூகத்துல வந்து கர்த்தாவே, அப்பா renew the relationship, Father God. அப்பா கர்த்தாவே, அப்படி renew பண்ணுவதன் மூலமாக கர்த்தாவே, அப்பா இதோ கர்த்தாவே, we seek the restoration that you have kept for us, Father God. அப்பா நீங்க ஆசீர்வதிங்க அப்பா கர்த்தாவே, நீங்க எங்களை பண்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா மீண்டுமாக கர்த்தாவே, நாங்க எதெல்லாம் கர்த்தாவே, அப்பா விட்டு தூரமாக வந்தோம், அதை எல்லாவற்றையும் கர்த்தாவே, அப்பா நீங்க ரெஸ்டோர் பண்ணுங்க ராஜா. அப்பா கர்த்தாவே, எங்களுடைய கர்த்தாவே, அப்பா உம்முடைய ஊழிய அழைப்புல இருந்து கர்த்தாவே, அப்பா விலகி போயிருந்தா கர்த்தாவே நீங்க ரெஸ்டோர் பண்ணுங்க. அப்பா நீங்க காட்டின வழியில இருந்து கர்த்தாவே நாங்க கர்த்தாவே தவறி கர்த்தாவே, அப்பா கெட்ட குமாரன் போல கர்த்தாவே எங்களுடைய வழிகளை கர்த்தாவே நாங்க சூஸ் பண்ணி போயிருந்தா, அப்பா மீண்டுமாக இதோ கர்த்தாவே, அப்பா உம்முடைய சமூகத்துக்கு நாங்க திரும்பி வருகிறோம் ஆண்டவரே. எங்களை நீங்க எடுத்து கட்டுங்க அப்பா, ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா இதோ யோனாவை போல கர்த்தாவே, அப்பா நாங்க கர்த்தாவே, அப்பா ஒரு கர்த்தாவே, அப்பா நீர் அழைப்ப விட்டு விட்டு கர்த்தாவே நாங்க மறுபுறம் கர்த்தாவே ஆப்போசிட் கர்த்தாவே திசைகள்ல சென்றிருந்தாலும் ஆண்டவரே, எதிர் திசையில நாங்க சென்றிருந்தாலும் ஆண்டவரே, இதோ கர்த்தாவே நீர் இந்த வேலையிலும் கூட அப்பா அவன் பண்ணின கர்த்தாவே அந்த ஜெபத்தை போல கர்த்தாவே, இதோ கர்த்தாவே உம்மை நோக்கி அப்பா நாங்க கர்த்தாவே கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. இதோ கர்த்தாவே மீண்டுமாக கர்த்தாவே எங்களை பண்படுத்துங்க.
எங்களுடைய கர்த்தாவே எல்லா விஷயங்களையும் கர்த்தாவே நீங்க ரெஸ்டோர் பண்ணுங்க ராஜா. அப்பா கர்த்தாவே நீங்க கர்த்தாவே எங்களை கர்த்தாவே அப்ப இந்த ரெஸ்டோர் பண்ண முடியாதபடி அப்பா கர்த்தாவே எந்த விஷயங்கள் கர்த்தாவே எங்களிடத்தில் இருந்தாலும் இந்த கர்த்தாவே நாளையில கர்த்தாவே அப்பா உம்முடைய சமூகத்துல நாங்கள் எல்லோரும் கர்த்தாவே நாங்க கேட்கிறோம் அப்பா, ஒருமித்து கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒரே மனதோடு கேட்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் கர்த்தாவே எங்களுக்கு நீக்கி போடுங்க ராஜா. நீக்கி போட்டு கர்த்தாவே அப்பா நீங்க மட்டுமே கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே அப்பா கர்த்தாவே நீங்க கர்த்தாவே மீண்டுமாக கர்த்தாவே அப்பா மீண்டும் நீங்க கர்த்தாவே அப்பா முதலிடம் பெறுவதற்கு நீங்க கிருபை பாராட்டுங்க ராஜா. ஆசீர்வதிங்க அப்பா கர்த்தாவே. We might have occupied our own the throne of our heart, Father Jesus, but this very day, very night, Father God, we welcome you back into our hearts, Father Jesus. We step down from the throne and we ask you to take the throne which is rightfully yours, Father Jesus. அப்பா நீங்க அதை திரும்பி திரும்பி கர்த்தாவே அப்பா நீங்க சொல்லிக்கொண்டே இருக்கிறதுக்காக கர்த்தாவே அப்பா இந்த வேளையில கர்த்தாவே நீங்க கர்த்தாவை உணர்த்துவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய எல்லா வாழ்க்கையில சுயம் கர்த்தாவை சாம்பலாகி கிறிஸ்து மட்டுமே கர்த்தாவை மேலோங்கி இருப்பதற்கு நீங்க கிருபை செய்யுங்க. எல்லாவற்றையும் பண்படுத்துங்க கர்த்தாவை, சீரமைக்குங்க ராஜா. இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல தகப்பனே. Amen. Amen. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Lord, for restoring back to, Lord, where we are supposed to be, oh God. Hallelujah. ஆண்டவரே நீ கர்த்தாவே ஹalleluya நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. அப்பா இந்த நாளிலும் கர்த்தாவே ஆண்டவரே இப்படிப்பட்ட நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா நீங்க கர்த்தாவே விசாரிக்கிறவராக இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya இழப்புகளுக்கு பதிலாக ஆண்டவரே கர்த்தாவே சுயவீனத்திற்கு பதிலாக பலவீனத்திற்கு பதிலாக ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே ஹalleluya எல்லாவற்றையும் ஆண்டவரே திரும்ப கொடுக்கிறவர் ஆண்டவர். யோபுக்கு இரட்டத்துணையாய் கொடுத்த தேவன் ஆண்டவரே. ஹalleluya ஈசாக்கு 100 கொடுத்த தேவன் இந்த நாளில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை இழந்து போன எல்லாவற்றையும் பல மடங்கு நீர் ஆண்டவரை திருப்பி நீ தரும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுகவீனத்தை எடுத்து சுகத்தினால நீர் ஆண்டவரை நிரப்பும்படிக்காக ஜெபிக்கிறோம். Hallelujah. Oh Jesus, that the time that we may have lost, we pray that you will restore the time, oh God. Hallelujah. Give us Lord, a renewed, Lord Jesus, hope. Lord, give us a renewed life, oh God, Jesus. Hallelujah. Be with each and every one of Father God. Let your glory, let your Lord, a grace, Lord, let your Lord, Jesus' presence continue to be with each and every one. ஆண்டவரே தொடர்ந்து எங்களை வழிநடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த உபவாச நாட்களில் ஆண்டவரே அப்பா உடைய சமூகத்தில் தொடர்ந்து நாங்கள் காத்திருக்கும்படியாய் உடைய வேதத்தில் ஆண்டவரே பிரியமாய் ஆண்டவரே நாங்கள் காத்திருக்கும்படியாய் கர்த்தர் எங்களோடு கூட தொடர்ந்து நீர் இடைபடும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே தேவ கிருபை சமாதானம் சந்தோஷம் ஆண்டவரே அப்பா நீ நிலைத்திருக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. 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 Praise God. Thank you for joining. திரும்ப நாளைக்கு சந்திப்போம்.